கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு ராஜாவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த நம்பிக்கை நேரம் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அழகான ஒரு பெயர் சொல்லுகிறார். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தெய்வம். தனி ஒரு மனிதனாய் இருந்த, பிள்ளைகளற்றிருந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆபிரகாம் என்று பெயரிட்டார். காரணம், திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனாக போகிறாய் என்பதை ஒன்றுமில்லாத நேரத்தில் ஏதோ திரள் ஜாதிகளுக்கு தகப்பனாய் அழைத்தார். வெறும் அழைத்து விட்டு அப்படியே விட்டு போகிறவர் அல்ல. அவர் என்ன நாமம் சொல்லி அழைக்கிறாரோ அப்படியே நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றுகிறார். அப்படியாய் அவரை உயர்த்தி இந்த பல்லவியை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஆமென். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைத்திடும் வல்லவர் அவர். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. இல்லாதவைகளை இருப்பது போலவே அழைத்திடும் வல்லவரே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. இல்லாதவைகளை இருப்பது போலவே அழைத்திடும் வல்லவரே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. மீண்டும், இல்லாதவைகளை இருப்பது போலவே அழைத்திடும் வல்லவரே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. எல் ஷடாய், எல் ஷடாய், சகலமும் செய்திட வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், சகலமும் செய்திட வல்லவரே, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும். தனி ஒரு மனிதனை திரளான ஜனங்களின் தகப்பனாய் மாற்றினார். ஆம், இன்றைக்கும் அதே தேவன் ஜீவிக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களையும் அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் வீணாகாது. உங்களோடு கூட சேர்ந்தவரை ஆராதிங்க. அவர் நல்லவர், பெரியவர், வாக்கு மாறாதவர். ஆமென். தனி ஒரு மனிதனை திரளான ஜனங்களின் தகப்பனாய் மாற்றினீரே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. தனி ஒரு மனிதனை திரளான ஜனங்களின் தகப்பனாய் மாற்றினீரே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. எல் ஷடாய், எல் ஷடாய், சகலமும் செய்திட வல்லவரே. சொல்வோமா? எல் ஷடாய், எல் ஷடாய், சகலமும் செய்திட வல்லவரே, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும். தரிசனம் கண்டான், ஆனால் வாழ்க்கையில வந்தது சோதனை. எல்லாராலும் தள்ளப்பட்டு தனித்து நின்றான். ஆனால் கர்த்தரோ, தரிசனம் தந்தவரோ அவனை மறக்கவில்லை. என்ன தரிசனம் காண்பித்தாரோ அதை நிறைவேற்றினார். ஏனென்றால் அவர் சர்வ வல்லவர், அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா.
தரிசனம் தந்ததா தள்ளப்பட்டு நின்றவனை மறவாமல் நினைத்தவரே. தரிசனம் கண்டதா தள்ளப்பட்டு நின்றவனை மறவாமல் நினைத்தவரே. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மீண்டும் தரிசனம் கண்டதா தள்ளப்பட்டு நின்றவனை மறவாமல் நினைத்தவரே. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. தரிசனம் கண்டதா தள்ளப்பட்டு நின்றவனை மறவாமல் நினைத்தவரே. டாடி, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், சகலமும் செய்திட வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய். எங்களோடு சேர்ந்து அவர் நாமத்தை சொல்லுங்க. மீண்டும் சொல்வோம். எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், சகலமும் செய்திட வல்லவரே. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். சிறு பிள்ளை என்று வேண்டாம், ஊழியமே வேண்டாம் என்று சொன்ன எரேமியாவை தேசத்துக்கு தீர்க்கதரிசியாய் மாற்றின என் ஆண்டவர் அவர். இன்றைக்கும் அவர் அதே அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். நான் என்ன ஆண்டவரே, என்னால ஒண்ணும் முடியாது அப்படின்னு நீங்க சொல்லலாம். நான் உங்களை அழைத்தவர் உங்களை பயன்படுத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் உன்னை மாற்றுவார். நம்பிக்கையோடு பாடுங்கள். ஹல்லேலூயா. சிறு பிள்ளை என்றவன் தேசத்தின் தீர்க்கனா மாறினான் உம் தயவா. சிறு பிள்ளை என்றவன் தேசத்தின் தீர்க்கனா மாறினான் உம் தயவா. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லை. மீண்டும் சிறு பிள்ளை என்றவன் தேசத்தின் தீர்க்கனான் மாறினான் உம் தயவா. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. சிறு பிள்ளை என்றவன் தேசத்தின் தீர்க்கனான் மாறினான் உம் தயவா. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. எல் ஷடாய், எல் ஷடாய், சகலமும் செய்திட வல்லவரே. சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா. சகலமும் செய்திட வல்லவரே. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான் ஆண்டவர் உம் செயலா. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான் ஆண்டவர் உம் செயலா. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான் ஆண்டவர் உம் செயலா. உம்மால் கூடாதது
கூடாதது ஒன்றுமில்லையே. எல் ஷடாய், எல் ஷடாய், சகலமும் செய்திட வல்லவரே. எல் ஷடாய், நன்றி ஐயா. சகலமும் செய்திட வல்லவரே. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும். தமஸ்குவின் வீதியில் பவுலையும் சந்தித்தீர், சாட்சியாய் எழுப்பினீரே. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. தமஸ்குவின் வீதியில் பவுலையும் சந்தித்தீர், சாட்சியாய் எழுப்பினீரே. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. எல் ஷடாய், எல் ஷடாய், சகலமும் செய்திட வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், சகலமும் செய்திட வல்லவரே. உம்மால் கூடும் எல்லாம் கூடும். உம்மால் கூடும் ஆமென். எல்லாம் கூடும். சொல்லுங்க, உம்மால் கூடும் எல்லாம் கூடும். எல் ஷடாய், எல் ஷடாய், சகலமும் செய்திட வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், சகலமும் செய்திட வல்லவரே. உம்மால் கூடும் எல்லாம் கூடும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும். அல்லேலூயா, 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 ஆமென். இந்த பாடலின்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற கர்த்தர் அவர். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், ஆபிரகாம் வாழ்க்கையை மாற்றினவர், யோசேப்பை உயர்த்தினவர், தரிசனம் கொடுத்தவர், தனித்து விடப்பட்டாலும் கூட நின்று தன் தரிசனத்தை நிறைவேற்றின கர்த்தர். ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தவன் ஆனாலும் ஆண்டவரை துதிக்கிற மனிதனாயிருந்தார், அரசனாய் மாற்றினார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளை, சிறு பிள்ளை என்னை விட்டுருங்கன்னு சொன்ன எரேமியாவை தேசத்துக்கு தீர்க்கதரிசியாய் மாற்றினார். ரோட்டிலே தமஸ்கு வீதியிலே சென்று கொண்டிருந்த மனிதனை சந்தித்த தெய்வம் சாட்சியாய் மாற்றினார். இன்றைக்கும் அப்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு உங்களுக்காக ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 60வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஏற்ற காலத்திலே ஒன்றை நான் செய்ய போகிறேன். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலத்தை வைத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த காலம் வரும்போது நீங்கள் நினைத்தாலும், நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், அவர் உங்கள் வாழ்க்கையிலே குறித்திருக்கிறவைகள் நிறைவேறும். குறித்த காலத்திலே சாராளை நினைவு கூர்ந்து கடாட்சித்தவர், குறித்த வருடத்திலே அன்றைய தினமே எகிப்து தேசத்திலே 430 ஆண்டுகள் முடிந்த அன்றைய தினமே தம்முடைய ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின தெய்வம். அதான் வேதம் சொல்கிறது,
அவர் சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அழகாக நமக்கென்று முன்குறித்து வைத்தவைகளை அவர் குறித்த நேரம் வரும்போது நிறைவேற்றுவாராம். அதைத்தான் இந்த வசனத்திலே சொல்கிறார். ஏற்ற காலத்திலே நான் செய்வேன். என்ன செய்வேன்? சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். சின்னவன் சிறியவன் என்று நீங்கள் நினைக்கலாம். ஒரு வேளையில என்னை யாருமே கண்டுகொள்ள மாட்டேங்கிறாங்க. இந்த உலகத்துல எனக்கு இந்த உலகத்துல ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு சொல்லுவேன், படைத்தவர் பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவர்கள். உங்களை உண்டாக்கின தேவனுடைய பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவர்கள். ஆகையினால் தான் என் ஆண்டவர் சொன்னார், நீ என் பார்வையில் அருமையானபடியால் கனம் பெற்றாய். நான் உன்னை சிநேகித்தேன். இழிவானவைகளாக அற்பமா எண்ணப்பட்டவைகளாக நீங்கள் இந்த உலகத்திலே காட்சி அளிக்கலாம். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளை, சோர்ந்து போகாதிருங்கள். பிறவி குருடன் ஒருவனை பார்த்து சீடர்கள் கேட்டார்கள் இயேசுவினிடத்தில், இவன் இப்படி குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமோ அல்லது இவனை பெற்றோர் செய்த பாவமோ என்று கேட்டபோது என் இயேசு சொன்னார், இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டே இவன் இப்படி பிறந்திருக்கிறான். ஒருவேளை சரீரத்திலே பலவீனத்தோடு கூட சரீர காரியங்கள்ல குறைபாடுகளோடு இருப்பீர்கள் என்றால் உங்களுக்காக நான் பேசுகிறேன். நீங்கள் வாழ்க்கையிலே தளர்ந்து போக வேண்டிய, நம்பிக்கை இழந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை படைத்தவர் உங்களை ஏதோ வெறுப்பினால் உங்களை அவ்வாறு படைக்கவில்லை. நீங்கள் அவருடைய பாசத்துக்குரியவர்கள், அவருடைய நேசத்துக்குரியவர்கள். உங்கள் வாழ்க்கையிலே தேவன் மேலான திட்டங்களை வைத்திருக்கிறார். நம்புங்கள். என் ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேலே நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தை பலன் செய்யும். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளை, பவுல் சொல்லுகிறது போல, உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் அற்பமானவைகளையும் பைத்தியங்களையும் தேவன் தெரிந்து கொண்டாரா. தேவனுடைய தெரிந்தெடுத்தல், தேவனுடைய கிருபை, இரக்கம், அது ஆச்சரியமானது, அது அதிசயமானது. நம்முடைய ஞானத்திற்கும் அவருடைய ஞானத்திற்கும் கொஞ்சமும் எட்டாது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவாய் உன்னுடைய வழிகளை பார்க்கிறோம் என்னுடைய வழிகள் உயர்ந்தது என்கிறார் என் ஆண்டவர். நாம் சின்ன சின்ன காரியங்களை திட்டம் பண்ணி நம்முடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் தெய்வம், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படைத்தவராகிய நம்முடைய தெய்வம் உங்களையும் என்னையும் குறித்து வைத்திருக்கிற திட்டம் பெரியது. சோர்ந்து போகாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். ஒருவேளை அந்த பிறவி குருடன் எல்லாருடைய நிந்தனைகளை கேட்டு ஏன் பிறந்தேன் என்று புலம்பி இருக்கக்கூடும். ஆனால் அவனுக்கு வாழ்க்கையில ஒரே ஒருவர் தான் நற்செய்தி சொன்னார். அது என் இயேசு மாத்திரமே, என் இயேசு ஒருவர் மாத்திரமே. அவன் பிறந்ததற்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு என்கிற நல்ல செய்தியை என் இயேசு ஒருவர் மாத்திரமே அவன் செவிகள் கேட்க சொன்னார். நல்ல செய்தி சொன்னதோடு மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையவே ஒரு நற்செய்தியாய் மாற்றினார். இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு காலையில் நீங்கள் கேட்கிற இந்த சப்தத்தோடு மாத்திரமல்ல, இந்த சப்தத்தின்படியே உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் விசுவசியுங்கள். வேதத்திலே பார்க்கிறோம், அற்பமா எண்ணப்பட்டவர்களை என் ஆண்டவர் எவ்வாறு தூக்கி எடுத்து நிறுத்தினார் என்று. எப்தா என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதத்திலே பார்க்கிறோம். அவனுடைய குடும்ப பின்னணி மிகவும் மோசம். எல்லாரும் இழிவாய் பேசினார்கள், எல்லாரும் அருவருப்பாய் பேசினார்கள். அப்படிப்பட்ட மனிதனையும் தெரிந்து கொண்டு தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தின தெய்வம் இன்றைக்கு உன்னுடைய குடும்ப சூழ்நிலைகளை பார்த்து நீ எல்லாம் வாழ்க்கையில எப்படி வருவாய் என்று உன்னை பார்த்து இழிவாக பேசலாம். நீ கர்த்தருடைய சபைக்கு போகிற பிள்ளையா இருந்தும் உன்னை அநேகர் பல விதத்தில் இழிவாய் பேசலாம். ஆனால் ஆண்டவர் உன்னை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். மனம் கலங்காதிருங்கள், தைரியம் அடையுங்கள். என் ஆண்டவர் எல் ஷடாய், சகலமும் செய்ய வல்லவர், இல்லாதவைகளை
இருக்கிறவைகளைப் போல. அதனால தான் நாம் பாடினோம், எல் ஷடாய் எல் ஷடாய், சகலமும் செய்திட வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய், சகலமும் செய்திட வல்லவரே. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு முன்பாக நான் ஒரு சாட்சி. இந்த உலகத்திலே என்னையும் தேவன் தெரிந்தெடுத்திருப்பார் என்றால் உங்களையும் தேவன் வாழ வைப்பார். நம்பிக்கையோடு இருங்கள். வேதத்திலே பார்க்கிறோம், நியாயாதிபதிகளின் புத்தகம் 6வது அதிகாரம் 14 முதல் 16 வரை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன் என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன், நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன். இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். என் தகப்பன் வீட்டில் எல்லாரிலும் நான் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர் நான் உன்னோடே கூட இருப்பேன், உன்னோடு இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானேரை முறியடிப்பாய் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பெரிதான வேலைக்காக தேவன் கிதியோனை தெரிந்தெடுக்கிறார். கிதியோன் தன்னை குறித்து சொல்லும் போது நான் எளியவன், நான் சிறியவன் என்கிறார். அந்த அளவுக்கு ஒரு தாழ் நிலையில இருந்த மனிதன். ஆனால் தெய்வமும் அவனுடைய வாழ்க்கையின் தரத்தை பார்க்கவில்லை. தரத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுகிறவர் அல்ல என் இயேசு. அவனுடைய உள்ளத்தை பார்க்கிறார். அவனுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய துடிப்பு, எப்படியாவது இருக்கிற கொஞ்ச கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவித்து விட வேண்டும். அதுதான் அவனுக்கு இருந்த துடிப்பு. அடுத்த முறை அந்த படை வருவதற்குள்ளாக இருக்கிற கொஞ்சத்தை அவன் கை எடுத்துட்டு போயிடக்கூடாது, எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்று அவன் போரடித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த வைராக்கியத்தை பார்க்கிறார் என் தெய்வம். இன்றைக்கு நீ எப்படிப்பட்ட தாழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, உனக்குள்ளே தேவனுக்காக பற்றி எரிகிற ஒரு வைராக்கியம். கோதுமை திருடு போய்விடக்கூடாது, உனக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் எதிரி எடுத்து விடக்கூடாது என்கிற ஒரு பெரிய தீர்மானம், ஒரு பெரிய துடிப்பு உனக்குள்ள இருக்கும் என்றால் உன்னையும் தேவன் பயன்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவரோடு கூட பேசுங்க. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன். எப்படி ஆண்டவரே முடியும் அப்படிங்கிறாரு. அப்பதான் கர்த்தர் சொல்றார், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரு மனுஷனை நீ முறியடிப்ப, மீதியானியரின் முழு கூட்டத்தையும் நீ முறியடிப்பாய். ஏனென்றால் தேவனுடைய பார்வையிலே நீ பராக்கிரமசாலியாய் மாறிவிட்டாய். ஹல்லேலூயா. தெய்வம் இன்றைக்கும் அதே கண்கள், கிதியோனை கண்ட அதே கண்கள், நான் விசுவாசிக்கிறேன் இந்த சப்தத்தை கேட்கிற உன்னுடைய உள்ளத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஊழியம் செய்கிறவர்களா இருக்கலாம், சின்ன சபைதான், ஆனால் அதற்காக நீ வைராக்கியமாய் போராடி கொண்டிருப்பதை ஆண்டவர் பார்க்கிறார். சின்ன காரியம் தான், சின்ன கொஞ்சம் பலன் தான், ஆனாலும் தேவனுக்காக பரிசுத்தமாய் நிற்க துடிப்பதை கர்த்தர் பார்க்கிறார். அதனால தான் என் ஆண்டவர் சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலனிலையும் என் நாமத்தை நீ மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். அந்த கிதியோனை எழுப்பினார், மீதியானிய சேனைகளை முறியடித்தார். இஸ்ரவேலிலே ஒரு தெய்வம், ரட்சிக்கிற தெய்வம் உண்டு என்பதை ஆண்டவர் பலமாய் நிரூபித்தார். அந்த மனிதனை, தனி மனிதனா இருந்தவனை, அவனுடைய குடும்பத்தின் வம்சங்களை எல்லாம் கர்த்தர் உயர்த்தினார். பின்பகுதியிலே தான் அவனுடைய வாழ்க்கை மாறி போனது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவரோடு கூட பேசுகிறார். அதே தேவன் உனக்குள்ளே இருக்கிற வைராக்கியத்தை பார்க்கிறார். இந்த சப்தத்தை கேட்கிற உன்னோடு கூட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். உனக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் வைராக்கியம்
ஆண்டவருக்காக எவ்வளவோ நான் தைரியமா தீவிரமா நிற்கிறேன், ஆனால் என்னை ஊக்குவிப்பார், எனக்காக காரியங்களை நடப்பிப்பார் யாரும் இல்லை என்று நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய பார்வை உன் மீது வருகிறது. பராக்கிரமசாலியே என்று கர்த்தர் உன்னை அழைக்கிறார். இரண்டாவதாக ஒரு மனிதனை குறித்து 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இப்போதும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் என்றைக்கும் ராஜாவாயிருக்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என் தகப்பனுடைய வீட்டாரில் எல்லாம் என்னை தெரிந்து கொண்டார். அவர் யூதாவையும் யூதாவின் வம்சத்தில் என் தகப்பன் குடும்பத்தையும் தலைமையாக தெரிந்து கொண்டு என்னை எல்லா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்க என் தகப்பனுடைய குமாரருக்குள் என் மேல் பிரியம் வைத்து என்னை தெரிந்து கொண்டார் என்று தாவீது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தன் குமாரனாகிய சாலமோனை பார்த்து சொல்லுகிறான். அதனால தான் நான் பாடினோம், ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான், ஆண்டவர் செயலால். ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான், ஆண்டவர் செயலால். உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. எங்களோடு சேர்ந்து எல் ஷடாய் சகலமும் செய்திட வல்லவரே. எல் ஷடாய் சகலமும் செய்திட வல்லவரே. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதை தேவன் தெரிந்து கொண்ட நோக்கத்தை அழகாக சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகளை நாம் வாசிக்கலாம். தாவீது என் இதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான், வீட்டார் எல்லாரிலும் சிறியவன். அவன் தான் கடைசி பிள்ளை, அப்பாவால் ஆகாத தள்ளப்பட்ட என்று சொல்வதை விட மதிப்பற்றவனாய் நடத்தப்பட்டான். சகோதரர்கள் இழிவாய் பேசினார்கள். அவன் மேல் இருக்கிற அபிஷேகத்தையோ அவனுடைய வைராக்கியத்தையோ அங்கீகரிக்கிறவர்கள் ஒருத்தரும் இல்லை. ஆனால் தேவன் பார்த்தார், அவனுடைய இருதயத்தை பார்த்தார். இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான். ஆண்டவர் சவுல்ட்ட போய் தன்னுடைய இருதயத்தை எல்லாம் சொல்லி பார்த்தாரு, ஆனா அவன் செய்யல. ஆனா தாவீதை குறித்து சொல்றார், இவன் என் இருதயத்தில் இருக்கிறதை எல்லாம் செய்வான். ஆகையினால் தான் எல்லாரையும் விட தாவீதை தேவன் இன்றைக்கு வரை ஒரு மேன்மையான இடத்தில் வைத்திருக்கிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார் என்று தாவீது சொல்ல காரணம், அந்த அளவுக்கு தேவன் அவரை பிரியம் வைத்து உயர்த்தினார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். நான் யாருக்குமே பயனற்றவன், சின்னவன், சிறியவன் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். இந்த 2 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆண்டவருக்காக வைராக்கியமாய் உன்னிடத்துல ஒப்புவிக்கப்பட்ட அந்த கொஞ்சம் உண்மையில நீ வைராக்கியமாய் இருந்து பார். எல்லாவற்றிலேயும் தேவ சித்தத்தை செய்ய அர்ப்பணித்து பார். உன் வாழ்க்கையை கர்த்தர் 1000ஆய் பலத்த ஜாதியாய் தேசத்திலே அறியப்படத்தக்க தேவன் உன் வாழ்க்கையை மாற்றுவார். எல்லாரும் கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். இல்லாத வைகளை இருப்பது போலவே அழைத்திடும் வல்லவரே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. எல் ஷடாய் சகலமும் செய்திட வல்லவரே, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், உம்மால் கூடும்
ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்முடைய அன்பான ஊழியத்தில் இருக்கிற ஊழியர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களை நீர் திடப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம், பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். அவர்களுக்குள்ள இருக்கிற வைராக்கியத்தை நீர் பார்க்கிறீர். பராக்கிரமசாலியாய் எடுத்து நிறுத்துவதற்காக ஸ்தோத்திரம். தாவீதுக்கு நித்திய கீர்த்தியை உண்டு பண்ணினவர் ஊழியத்தின் பாதையில உம்முடைய பிள்ளைகளுக்கு நித்திய கீர்த்தியை உம்முடைய நாமத்திற்கு மகிமைக்கு ஏதுவாய் உண்டாக்குவீராக ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். வாழ்வின் சகல காரியங்களில் எல்ஷடாயாய் வெளிப்படுவீராக என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.